ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கண்டென்ட். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கரூர் விசியா பேங்க் அதாவது கேவிபியோட ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றத பற்றி தான் பார்க்க போறோம். அதே போல ஆக்டிவேட் பண்ணி எப்படி நியூ பின் செட் பண்றதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட்ல உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கரூர் விசியா பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு புதுசாக கொடுத்த கேவிபி ஏடிஎம் கார்டை அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களோட லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3 ஆப்ஷன் காமிக்கும். அதுல ரெண்டாவது ஆப்ஷனான ஜெனரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க கார்டை மிஷின்ல இருந்து வெளியில எடுத்துட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கேட்ட மாதிரி மறுபடியும் உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்க உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் 3 ஆப்ஷன் வரும். அதுல லாஸ்ட்ல இருக்கிற என்டர் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 8 நம்பர் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு ரைட் சைடுல கீழே கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுல நீங்க என்ன பாஸ்வேர்டு வைக்க போறீங்களோ ஒரு 4 டிஜிட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப ரீஎன்டர் பண்ண சொல்லும். மறுபடியும் நீங்க செட் பண்ண 4 நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் அவ்வளவுதாங்க. யுவர் பின் ஹஸ் பீன் சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பாஸ்வேர்டும் செட் பண்ணியாச்சுன்னு வந்துடும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல உங்களோட ஏடிஎம் கார்டு இதே போல ப்ரொசீஜர் பண்ணி செட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை மறுபடியும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்